திருவிழா அப்படின்னாலே வந்து இந்த விற்பனை வியாபாரங்கள்ன்றது வந்து ஒரு சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து திருவிழாவில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றது போல அந்த பலூன் இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க வந்து விற்பனை செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இப்போ இங்கே ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரத்தில் களை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சித்திரை திருவிழாவில் அந்த தேரோட்டத்தில் வந்து அவங்க அந்த பலூன் மற்றும் குழந்தைங்களுக்கான பொம்மைகள் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேரு? சித்ராதேவி. ஓகே, என்ன பண்றீங்க, என்ன விற்பனை பண்றீங்க? டாய்ஸ் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். டாய்ஸ் வியாபாரம். ஓகே ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வருஷம் எப்படி இருக்கு வியாபாரங்கள்லாம்? இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. என்னென்ன மாதிரி பொருள்லாம் விற்பீங்க பொதுவா? எங்களுக்கு பிடிச்ச பொருள் தான். சரி, இப்போ நிறைய விற்பனை ஆகுது. உங்களுக்கு தொடர்ந்து இந்த திருவிழா ஒட்டி ஒரு சில பிளான் பண்ணிருப்பீங்களா, பிசினஸ் பிளான் பண்ணிருப்பீங்களா? அது ஓரளவுக்கு திட்டமிட்டு 2 நாள் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. எத்தனை நாட்கள் சூடு பிடிக்கும் இந்த பிசினஸ்லாம்? இதுவா சித்திரை திருவிழாக்கு எத்தனை நாள் கடை போடுவீங்க பொதுவா? 10-15 நாள். இந்த 15 நாள்ல வந்து உங்களுடைய அந்த பிசினஸ் பொதுவா எவ்வளவு பொதுவா ஜென்ரலா போகும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு அதாவது டைமிங் கேட்குறீங்களா? இல்லை, இது எவ்வளவு சேல்ஸ் ஆகும் பொதுவா? ஒரு நாளைக்கு சேல்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய் இப்படி ஆகும். 10,000 ஆகுமா ஆகும் ஒரு நாளைக்கு? ஆகும். 15 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாக்ஸ் கணக்கில் நீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த இடத்துல. வரும். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமா, கண்டிப்பா. அப்போ இந்த திருவிழாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்களோ? கண்டிப்பா. ஆமா. ஏன்? நமக்கு இந்த திருவிழா தான் கொஞ்சம் பெரிய திருவிழா. அதனால இங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் நல்லா கிடைக்கும். மற்ற திருவிழாவோட இங்க கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? திருச்சி. திருச்சில இருந்து இங்க வந்திருக்கீங்க வியாபாரம் பண்றதுக்கு. அப்ப நீங்க எந்தெந்த ஊர்களுக்குலாம் அதுக்கு முன்னாடி வந்து வியாபாரங்களுக்கு? எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். கேரளால இருந்து எல்லா ஊருக்குமே போயிருக்கோம். அப்ப வியாபாரம் எங்க களை கட்டி இருக்கு? இந்த ஊர் தான், மதுரை தான். மதுரை சித்திரத்துல தான் வியாபாரம் களை கட்டுது, அப்படிதானே? சரி, சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வியாபாரங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப களைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பல ஊர்களுக்கு வந்து அவங்க வியாபாரங்களுக்கு போயிருக்காங்க, பல மாநிலத்தில் வந்து வியாபாரங்கள் போயிருக்காங்க. இருந்தாலும் மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, ரொம்ப அதிகமான வருமானம் ஈட்டுறதா சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி பல பேர் பல வியாபாரிகளை இந்த சித்திரை திருவிழா வாழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தேர் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கு வந்து இந்த வெயில் காலகட்டத்தில் வந்து ரொம்ப சுட்டரிக்கை சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு பல நன்கொடையாளர்களும் சரி, பல தன்னார்வலும் சரி, அவங்களாகவே மக்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான தண்ணீர், மோர், குறிப்பாக வந்து சர்பத், நன்னாரி உள்ளிட்ட பல்வேறு அந்த குளிர்பானங்களை வந்து அவங்க வந்து வழங்குறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னாடி பார்த்தா தெரியும். ரொம்ப அழகா வரிசையில் நிக்க வச்சு மக்களுக்கு வந்து சர்பத் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஐஸ்ல வச்சு சர்பத் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களும் இந்த வெயிலின் தாகத்தை வந்து தீர்ப்பதற்காக ரொம்ப அழகா அவங்களும் வந்து வரிசையில் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க. இது பொதுவாகவே சித்திரை திருவிழானாலே வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். இந்த 4 மாசி வீதிகளில் இந்த மாதிரி சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இது போல மக்களுக்கு வந்து இந்த தாகத்தை தீர்க்கின்ற வகையில வந்து இந்த ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் வணக்கம், உங்க பேர்? என் பேர் சிவகுமார் சார். மக்களுடைய தாகத்தை தீர்த்திட்டு இருக்கீங்க, என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா வழங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு லெமன் ஜூஸ், சர்பத்து, ஓகே, ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுக்குறோம். ஓகே, ஒரு கடை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா திருவிழாக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து எத்தனை வருடங்களா வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு? அதான் 10 இயர்ஸ் ஆச்சு கடை திறந்து. அந்த 10 இயர்ஸாவே அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, மக்கள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தேவையாகவும் இருக்கு, பட் விருப்பப்பட்டு பண்றோம். ஓகே, இல்ல மக்கள் வந்து இந்த கூட்டத்துல வந்து அது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? 10 வருடங்களா வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏதோ இடையூறுகள்லாம் இருக்கா? பொதுவா எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஸ்டாஃப் இருக்கிறதுனால ஸ்டாஃப் எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க, அதனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி சரி, தனியா பண்ண முடியாது, அதனால வந்து ஈஸியா இருக்கு. ஆமா. சோ இதுக்குமே பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா ஃபுட் சேஃப்டில ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே, அது வாங்காம பண்ண கூடாது. நீங்க கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளா இருந்தாலும் இது வந்து அவங்க பொருள் ஆனவனால ஃபுட் சேஃப்டி பண்ண வேண்டியது பாக்குறாங்க. அவங்க வந்து செக் பண்றாங்களா? பொதுவா வருவாங்க, சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்த்துருப்பீங்க, ஒரு உணவு சித்திரை திருவிழாவுக்கு வழங்குவதா இருந்தால் கூட குறிப்பாக வந்து இந்த குளிர்பானங்களாக இருக்கட்டும், இந்த ஜூஸாக இருக்கட்டும், மோர், தயிர், என்ன வேணால் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வழங்குறதா இருந்தால் அதற்கு கூட ப்ராப்பராக வந்து பெர்மிஷன் வாங்கணும்.
ஃபுட் சேஃப்டி அந்த அதிகாரிகிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் இந்த மாதிரியான குளிர்பானங்களை அவங்க வளர முடியும். அவங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஆரோக்கியமா வந்து லெமன் ஜூஸ், நன்னாரி எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இந்த 4 மாச வீதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மக்களும் வரிசையில் நின்று இந்த தாகத்தை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ நார்மலாகவே வந்து இந்த இடங்கள்ல வந்து மதுரை நான் சொல்லியிருக்கேன், இந்த நன்னாரிகள் இந்த அது மட்டும் இல்லாம வந்து லெமன் ஜூஸ்லாம் வழங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயுமே வழங்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு சர்பத்து, லைம் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து வரிசையில நின்று இது ஆத்மாத்மா அவங்களும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அவங்களும் வந்து தொடர்ந்து இதை வழங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் கூட மூஞ்சிகளை சுளிக்காம, மக்கள் மேல கோவப்படாம, ஏன்னா மக்களுக்காக சேவை செய்யறோம்ன்றது அவங்க நல்லாவே தெரியும். அந்த நேரத்தை பொறுத்து அவங்க மக்களுக்காக இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவங்களுடைய நண்பர்கள், குழந்தைகள் எல்லாம் அங்க தனியா இருப்பாங்க. அவங்க ஏதாவது வரிசையில் நிக்க வச்சு அவங்களால கொடுக்க முடியாதுன்றதுக்காக பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில கூட அவங்க வாங்கிட்டு போறாங்க. அது கூட வந்து கேட்டா கூட இவங்க எதுவும் யோசிக்காம அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அவங்களுடைய இந்த நல்ல எண்ணத்துல வந்து நம்மளும் பங்கேற்று இருக்கோம். தந்தி டிவி பங்கேற்று அவங்களை இதை வழங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி வாங்க. மதுரை மாசி வீதிகள்ல தேர் 2 தேர்கள் வந்து உலா வந்துட்டு இருக்கு. இந்த தேர் வந்து போன பின்பு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. என்ன காட்சின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை வந்து அகற்றக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடமையை பண்ணிட்டு இருக்காங்க. அழகா பாக்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் மக்கள் வந்து இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க ஒன்று கூடுறாங்க. அப்படி கூடும்போது இங்க குப்பைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா மாநகராட்சி பொறுப்பேற்று பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை உடனே அகற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் பாத்தீங்கன்னா வந்து வியாபாரங்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஏரியாக்கள். அது மட்டும் இல்லாம மக்கள் இங்க வரக்கூடிய மக்கள் வந்து அவங்க அதிகமான இங்க குப்பைகள் வர்றதுனால வந்து குப்பைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி சேரக்கூடிய குப்பைகளை வந்து இங்கு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்து மக்களுக்கு அவங்களுடைய பங்கா சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. மாநகராட்சி மக்களுடைய நன்மையை கருதி இந்த வேலையை இமீடியட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பொறுப்பா அவங்க அந்த வேலைகளை பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. மக்களும் இது அதிகமா பார்க்கும்போது அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்களே பாருங்களேன், எவ்வளவு கிளீன் ஆயிருச்சு பாருங்க. இந்த இடமே வந்து தேர் போகும்போது மக்கள் கூடும்போது அவ்வளவு குப்பைகளா இருந்தது. பட் ஆனா தேர் போன அடுத்த ஒரு சில வினாடிகள்ல இந்த பகுதிகள் வந்து சுத்தமாகக்கூடிய காட்சி பார்க்க முடியுது. பார்க்கிறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. மாநகராட்சியுடைய இந்த ஒரு செயல்பாட்டை வந்து கண்டிப்பா பாராட்டே ஆகணும். குறிப்பா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதி 4 மாசி வீதிகள்ல தான் தேர் அழகா வந்து உலா வந்தது அவங்க பார்த்தோம். தேர் வந்து போன பின்பு பாத்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டதுனால இந்த பகுதி முழுவதும் குப்பை காடாக மாறி இருந்தது. அந்த குப்பை காடாக மாறி இருந்த ஒரு சூழலின் காரணமாக உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர், குறிப்பா மாநகராட்சி சார்ந்த தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யக்கூடிய சூழல் பார்க்கிறோம். நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம், தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சியை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ஸ்டாஃபை மட்டும் வச்சு இது பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட எந்தெந்த விஷயத்துக்கும் வந்து தன்னாரோட நாங்களா வந்து தொண்டு செய்யறோம் அப்படின்னு வந்து மக்கள் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்திருக்கோம். குறிப்பா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணத்தப்போ உணவு பரிமாறும் போது அந்த உணவுகள் காய்கறி வெட்டுறதுக்கு அவங்களாவே ஆர்வமா வந்து மக்கள் வந்து அந்த காய்கறிகளை வெட்டி சமையக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதே போலதான் தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மாதிரி அவங்களுடைய குப்பைகளையும் வந்து அகற்றக்கூடிய இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களும் இங்க அதிகமா இருக்காங்க. பொதுமக்களும் அவங்களாகவே தானாக முன் வந்து இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அவங்க அகற்றிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுப்புள்ள ஒரு விஷயமா இருக்கு. சும்மா பேருக்குன்னு வந்தோம், சாமி பார்த்தோம், இங்க இடத்த குப்பையை பண்ணோம் அப்படின்னு கிளம்பி போறது மட்டும் இல்லாம ஒரு பொறுப்புணர்வா அவங்க எடுத்து இந்த குப்பைகளை வந்து அவங்களே சரி செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களே அதை வந்து அந்த பணியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் கடனுக்குனேன்னு பண்ணலங்க, நார்மலா பண்றதை விட ரொம்ப அழகா இந்த இடத்த கிளீன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இவங்களுடைய இந்த பணிக்கு நிச்சயமா நம்ம வந்து ஒரு சல்யூட் பண்ணி ஆகணுங்க. நம்ம ஏற்கனவே கூறியது போல இந்த பொறுப்புள்ள பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கூட இருக்காங்க.
சொல்லுங்க, எத்தனை நாளா வந்து இங்க பாத்துட்டு நாங்க இருக்கீங்க? 15 நாள் சுத்தம் பண்றோம். 15 நாள் சாமி அம்மா போக தட்டி நாங்க போய் சுத்தம் பண்ணி தரோம். மக்கள் அதிகமா அங்க வராங்க, அதிகமா குப்பைகளை போட்டுட்டு போறாங்க. அல்றோம். எப்படி இருக்கு இந்த பொறுப்பு பாக்குறதுக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சேவை செய்யறோம், நல்லா இருக்கு. மீனாட்சி அம்மாவுக்கு சேவை செய்யறோம், ஆத்தாவுக்கு சேவை செய்யறோம். அம்மா அம்மளை படிச்சுக்க. ஆமா. இப்போ நீங்க மாநகராட்சி ஊழியர்கள் மட்டும் இல்லாம பப்ளிக் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேள்விப்பட்டோம். அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே அப்படித்தான். எல்லாமே சொல்லி நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம் சாமிக்காக. நீங்க எந்த ஊரு? நீங்க? நாங்க செக்கான் ஊரணி. சரி, அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. அங்க வேலைக்கு அம்பாளுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கோம். மேலும் மேலும் முள்ள ஊட்டி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்க, மக்கள் வந்து ஈஸியா அந்த பகுதியை வந்து குப்பையாக்கிட்டு போறாங்களா? அவங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதுவும் நினைக்கல. அவங்க செய்யறது அவங்க தான் போவாங்க. நம்ம பாக்குறது அம்மாவுக்கு தொண்டு பண்றோம். இது வந்து வெக்கமோ அசிங்கமோ நாங்க நினைக்கல. 15 நாளைக்கு இல்ல, மக்கள் வந்து உங்களுடைய நீங்க பொறுப்பா வேலை பாக்குறீங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து வந்து குப்பைகளை வந்து போடாம இருக்கலாம்ல. போடாம இருக்க முடியாது. வெள்ளை ஊட்டியோட வருதுங்க, அதை எடுத்து போட்டு போயிரு. அது நம்ம கஷ்டமா செய்யணும். அதே தொண்டுன்றது. ரைட், ஓகே. ரொம்ப சூப்பரா அழகா சொன்னாங்க. நான் கூட அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டேன். மக்கள் வந்து குப்பைகள் அதிகமா போடுறாங்களே, நீங்க ஏதாவது அவங்க சொல்ல நினைக்கிறேன்னு கேட்டீங்க. அவங்க போடதான் செய்வாங்க. அதை சுத்தம் செய்யறதா உங்களுடைய பொறுப்பான வேலை அப்படின்றாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது வந்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.